என்னடி ரொம்ப நேரமா என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்லடி, தேதி வேற பத்தாச்சு, கையிலயும் காசு இல்ல. அவர் சம்பாதிக்கிற காசு கட்டுற கடனுக்கே சரியா போயிருது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இப்பதான் வீட்டுல இருந்துட்டு நிறைய பொண்ணுங்க சின்ன சின்னதா பிசினஸ் பண்றாங்களே, அந்த மாதிரி நீயும் பண்ணலாம்ல? நானும் இன்ஸ்டால லவ்லி ஷாப்பிங்கிற ஒரு பேஜ்ல இருந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி ஜுவல்லரி எல்லாம் மேக் பண்ணி பக்கத்துல சின்ன சின்னதா நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னோட பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணணும்னு நான் அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்ஸ்டால வீடியோ போடுங்க, நீங்க பேசி வீடியோ போடுங்க, நீங்க யூடியூப்ல உங்களோட வீடியோவை அப்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட பிசினஸ் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே, நீயும் அதை பண்ண வேண்டியது தானே? உனக்கே தெரியும்லடி, கேமரா முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பயமாவும் கூச்சமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் அப்படி ஒருவேளை நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோ, பாக்குறவங்க என்ன பேசுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதுதான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப யோசனையாவும் பயமாவும் இருக்கு. இந்த மாதிரிதான் என் மண்டைக்குள்ள காலையில இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல. இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்பவுமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ சொன்ன அதே லவ்லி ஷாப்பி போன நானும் பாத்திருக்கேன். முதல்ல அவங்க வீடியோ பண்ணும் போது இதே பயம் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனா அதே பயத்தோடய அவங்க இருந்திருந்தாங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்க முடியுமா? உனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுகளுக்கும் இந்த பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பயம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களால இப்போ இல்ல எப்பவுமே எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல இந்த பயத்தை தூக்கி போடுங்க. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. நம்பி முதல் படி எடுத்து வைங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க.